வீரபாண்டிய கட்டபொம்மன் வெள்ளைக்கு எதிராக சண்டை போட்டான். ஏன் சண்டை போட்டான்னா அவனை திருடன், அவனை பிடிக்க போனாங்க வெள்ளைக்காரங்க. சோ அவன் திருடன், அவனை பிடிக்க போனாங்க. பிடிக்க போகும்போது அதனால அவங்களுக்கும் சண்டை வந்துச்சு. இதுதான் வரலாறு. இதுதான் இப்ப செவி வழி செய்தியாக பாடப்பட்டது. காதர்தான் கட்டபொம்மன் ஒரு பழமொழியே இருக்கு. காதர்தான் கட்டபொம்மன், அதாவது கட்டபொம்மன் வந்து அவங்களோட படை போகும்பொழுது பெண்கள் வந்து குனிஞ்சு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தொங்கட்டான் போட்டிருப்பாங்க. அந்த காலத்துல தொங்கட்டான் போட்டிருக்கும் போது அந்த காதை அறுத்து தொங்கட்டான தூக்கிட்டு போயிருவாங்களாம். போற போக்குல குதிரையில போகவே காதை அறுத்து தொங்கட்டான தூக்கிட்டு போயிருவாங்களாம். அவர் அரசன்ல திருடன் தானங்க சொல்லிட்டு இருக்கேன். அவருக்கு அரசன் கிடையாதுங்க, அவரு திருடன் தாங்க. வரலாறு பதிவாயிருக்கு, அப்படிதான் பதிவாயிருக்கு. இவர்கள் வந்து அவர் அரசனாகவும் ஏதோ ஒரு பெரிய நாடு வச்சிருந்த மாதிரியும், அவர் வந்து வெள்ளையர்களுக்கு எதிராக போர் தொடுத்த மாதிரியும். இது வந்து இப்ப இந்த கேட்டா பாஞ்சாலங்குறிச்சி ஆண்டாராம், வெள்ளையர்கள் எதிராக சண்டை போட்டாராம். உடனே அதுக்கு ஆதரவு என்னன்னா, அதை பாருங்க, பாஞ்சாலங்குறிச்சி வெள்ளையர்களோட சமாதி இருக்குங்கிறாங்க. எங்க ஊர்ல இருந்தா வெள்ளையர்களோட சமாதி இருக்குது. எல்லா